ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். காஷ்மீரில் நடந்த தீவிரவாத தாக்குதலில் வீர மரணம் அடைஞ்ச சென்னை இராணுவ அதிகாரி மேஜர் முகுந்த் வரதராஜனோட கதை தான் சிவகார்த்திகேயனோட நடிப்பில் அமரன் திரைப்படமாக வெளியே வந்திருக்கு. 2014 காஷ்மீரில் தீவிரவாதிகளை பிடிக்கிற முயற்சியில் முகுந்த் வரதராஜன் உயிரிழந்திருக்காரு. இந்திய அரசோட மிக உயர்ந்த அமைதிக்கால வீர விருதான அசோக் சக்ரா விருது வழங்கப்பட்டிருக்கு. 2015 குடியரசு தினத்தன்னைக்கு அப்போதைய குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி மேஜர் முகுந்த் வரதராஜனுக்கு அசோக் சக்ரா விருதை அவரோட மனைவி இந்து ரபேகா வர்கீஸ்டர் வழங்கியிருக்காரு. இந்த சம்பவங்கள் தான் அமரன் திரைப்படமாக வெளிவந்திருக்கு. இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், சாய் பல்லவி நடிப்பில் கமல்ஹாசனோட ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் வெளிவந்திருக்கு. பல்வேறு தரப்பினரையும் கவர்ந்துள்ள இந்த படம் வசூல் ரீதியாகவும் வெற்றி பெற்றிருக்கு. முதல் நாள்லேயே 40 கோடி ரூபாய்க்கு மேலே இந்த படம் வசூல் செய்துள்ளதா சொல்லியிருக்காங்க. கமல்ஹாசன் அழைத்து முதல்வர் மு.க. ஸ்டாலினும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் இந்த படத்தை பார்த்து பாராட்டியிருக்காங்க. முக்கியமாக படத்தோட கிளைமேக்ஸ் காட்சி ரொம்பவே டச்சிங்காக இருந்ததாகவும் அதை பார்த்து ஸ்டாலினோட கண்கள் கலங்கினதாகவும் கமல்ஹாசன்கிட்ட தெரிவிச்சிருக்காரு. இதை கேட்ட அதிமுக வழக்கறிஞர் இன்பதுரை ரியல் அமரனுக்காக தான் மு.க. ஸ்டாலின் கண்ணீர் விட்டிருக்காரு. ஆனால் அந்த ரியல் அமரனுக்காகவே கண் கலங்கியவர் தான் ஜெயலலிதான்னு கூறியிருக்காரு. ஏன்னா 2014 ஜெயலலிதா சிஎம்மாக இருந்த பீரியடில் தான் முகுந்த் வரதராஜன் வீர மரணம் அடைஞ்சிருக்காராம். நீங்கள் அமரன் படம் பார்த்துட்டீங்களா? படம் பிடிச்சிருந்துன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. டாடா, பை பை.